ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் சிம்பிளாக எப்படி ஒரு டீ லைட் ஹோல்டர் செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கிளாஸ் பாட்டிலை வந்து நீங்கள் ஹீட்டப் பண்ணிவிட்டு தண்ணியில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட் ஆகிட்டு வரும் இல்லையா? இந்த ஹேக் வந்து நீங்கள் ஃபெமிலராக பார்த்துருப்பீங்க. ஹவு டு கட் அ கிளாஸ் பாட்டில்னு போட்டாவே இந்த ஹேக் தான் ஃபர்ஸ்ட்டே வரும். ஸோ நானும் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி கட் பண்ணிட்டேன். பட் அதுக்கு வந்து எட்ஜஸ்லாம் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக யூஸ் பண்ண முடியாத மாதிரி இருந்தது. அதனால் எதுக்குமே யூஸ் பண்ணாமல் அந்த பாட்டில் அப்படியே வச்சுருந்தேன். ஸோ ஃபைனலி இது வந்து டீ லைட் ஹோல்டராக செய்யலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஃபஸ்ட் இந்த ஷார்ப் எட்ஜெல்லாம் வந்துட்டு க்ளூ யூஸ் பண்ணிவிட்டு கவர் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஸ்மூத் ஆகிடும். அதில் இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக, ஒழுகுற மாதிரி கொடுக்கறதுக்காக அதே க்ளூ யூஸ் பண்ணிவிட்டு சும்மா கீழே லைன் மாதிரி வரைஞ்சோம்னா அந்த எஃபெக்ட் கிடைக்கும் நமக்கு. தென் வந்துட்டு கேமலோட அக்ரலிக் கோல்டன் கலர் யூஸ் பண்ணிவிட்டு அதை பெயிண்ட் பண்ணிக்கிட்டோம்னா லுக் வந்து இன்னுமே எலகெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் கலர்ஸ் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணோம்னா இந்த டீ லைட் ஹோல்டர் வந்து ரெடி. ஸோ இதுக்கு வந்து கேமலோட கிளாஸ் கலர்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து 6 பேசிக் கலர்ஸ் இருக்கும். அப்புறம் ஒரு கிளாஸ் லைனர் வந்து இருக்கும். அந்த லைனர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெஹந்திலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும் அது. அப்புறம் கூட ஒரு ஸ்டென்சில் கொடுத்துருப்பாங்க. லைனர் யூஸ் பண்ணிட்டு தான் வந்து கிளாஸ் கலர் வச்சு பெயிண்ட் பண்ணணும். அதர்வைஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பெயிண்ட் வந்து கரெக்டாக நிற்காது. ஸோ லைனர் யூஸ் பண்ணிட்டு நான் சும்மா ரேண்டமாக பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் போல் நம்ம காய விடணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கிளாஸ் பெயிண்ட்டை வந்து அதில் யூஸ் பண்ணணும். அதர்வைஸ் நம்ம அப்படியே யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த லைனரும் இந்த பெயிண்ட்டும் வந்து கலந்துரும், நல்லா இருக்காது பார்க்க. அப்புறம் தென் கிளாஸ் பெயிண்ட்டுமே நம்ம வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் போல் காய விட்டுட்டு தான் நம்ம வந்து மூவ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணணும். இல்லைனா இதுவுமே கொஞ்சம் மிக்ஸ்அப் ஆகிடும். அண்ட் தென் கொஞ்சம் நல்லா இருக்காது, க்ளம்ஸியாக இருக்கும். அப்புறம் தென் ஃபைனலாக லைனர் வச்சு எல்லாத்துக்கும் ட்ரா பண்ணி பொறுமையாக வந்து கிளாஸ் பெயிண்ட்டையும் வந்து ஒவ்வொரு பாக்ஸ்லேயே வந்து ரேண்டமாக அடித்தாச்சு. ஸோ ஃபைனலாக இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் லைட்டும் வந்து அதில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு என்கிட்ட அந்த டைமில் ஆர்டிஃபிஷியல் லைட்டு கிடையாது. ஸோ தட் அதுக்கு நான் ஒரு டிஐ மாதிரி பண்ணேன் நான். ஸோ அதுக்கு வந்து ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சம் சுகர் போட்டு அதில் வந்து நம்ம அந்த ஸ்டிக்கை வந்து நிற்க வச்சுட்டு ஒரு ஆயில் ஊற்றினேன் நான். அது வந்து ஆரஞ்ச் இன்ஃப்யூஸ்டு ஆயில். ஸோ ஆரஞ்ச் பீல்ஸ்லாம் ஜென்ரலாக ஆயிலில் போட்டு வச்சா அந்த ஃப்ளேவர் வந்து இன்ஃப்யூஸ் ஆகும் இல்லையா, அந்த ஆயில் நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தது யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு நீங்கள் சுகர் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, ஈவன் சால்ட் ஆர் சாண்ட் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம அதை வந்து இந்த ஸ்டிக்கை வந்து நிற்க வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். தென் லைட் அப் பண்ணால் ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்கும். இதை வந்து டீ லைட் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் ஒரு பிளான்ட்டை வந்து உள்ள இன்டோர் பிளான்ட்ஸ் வைக்கிறதுக்கும் வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு வந்து என்கிட்ட அக்ரலிக் லைட்ஸ் வந்துட்டு இல்லை அப்படிங்கிறதுனால பிளான்ட் ஹோல்டராக வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட்ஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.